சில்லி கடை போடுறதுக்காக எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா முழு கோழியா தான் போட்டு பண்றது. ஏன்னா இங்க வெட்ட ஆளுங்க வந்தாதான் நாங்க வெட்டியே கொடுப்போம். அதனால மிச்சமெல்லாம் ஆகாதுங்க. இன்னைக்கு நான் ஒரு பிளான்ல இருந்தேங்க. ஆனா இன்னைக்கு சரி, இன்னைக்கு நான் ஒரு பிளான்ல இருந்தேங்க. ஆனா இன்னைக்கு வந்து பௌர்ணமி அம்மா, அதுவே எனக்கு தெரியல. சரி, எதுக்கும் கொஞ்சம் போட்டு பார்ப்போம், போறது போட்டுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எங்க கடையிலுமே கொஞ்சம் வியாபாரம் கம்மி தான். சரி, நம்ம போட்டா எவ்வளவு போகும்னு தெரியல, பாக்கலாம் இன்னைக்கு எவ்வளவு போகுதுன்னு சொல்லிட்டு. கடை இப்பதாங்க எடுத்து வச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா டைம் ஆயிடுச்சு. சில்லி மிக்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆயாச்சுங்க. 4 மணி ஆயிடுச்சுங்க. சரி, சில்லி ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்பதாங்க ஊற வைக்கிறேன். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்காதுங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஊற வைப்பேங்க. அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். சில்லி போடுறதுக்கு கலக்கிட்டு இருக்கிறேங்க. எல்லாமே வந்து ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பவுடர் போட்டு நம்ம மிக்ஸ் மட்டும் பண்ணா போதும். இப்போ வாத்து எல்லாத்துக்குமே ஈக்குவலா மசாலா போட்டாச்சு. அது மிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்கதான் இருக்கும் பாரு. எண்ணெய் ஊத்திக்கலாம். ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்றேன். நம்ம எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா தாங்க யூஸ் பண்ணுவோம், ரீயூஸ் எல்லாம் கிடையாதுங்க. நல்லா சுட சுட ஆயில சில்லி போட்டிருக்கேன். நம்ம கடை சிக்கன் 65 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நீங்க எங்கேயுமே யூஸ்வலா சாப்பிடாத டேஸ்ட்ல தான் இருக்கும். தெரியல, நான் ப்ரிப்பேர் பண்ற மசாலா அந்த மாதிரி தான் இருக்கு. பட் சூப்பரா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. கஸ்டமர் நான் கடை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே சில்லி வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்காக தான் போட்டு இருக்கிறேன். இனி ஒரு அடுப்பும் இன்னைக்கு வைக்கலான்ட்டு இருக்கிறேன் எக்ஸ்ட்ராவா. சரி, ஒன்ல வந்து சில்லி செஞ்சுக்கலாம், ஒன்ல வந்து ஃப்ரைடு சிக்கன் செஞ்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே ஆயில் யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரைடு சிக்கனுக்கு போடுற ஆயில் வந்து டக்குன்னு கருப்பாயிருது. அதனால மறுபடியும் நான் எகெயின் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. சில்லி போடுறது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஃபுல்லுக்குமே வந்து ஒரே ஆயிலே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து 2 அடுப்பா வச்சுக்கலாம். நம்மளுக்கும் கொஞ்சம் சீக்கிரமா கஸ்டமர் வந்தாங்கன்னா டக்குன்னு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு 2 அடுப்பா வச்சுக்கலான்ட்டு வச்சாச்சுங்க. இந்த அடுப்பு முதல்லயே வீட்டுல இருந்துச்சு. ஃப்ரைடு சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு இருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் எண்ணெய் ஊத்துறது எல்லாத்துக்குமே. இனி என்ன ஊத்திடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு சிக்கன் பாப்கார்னும் ஒரு லெக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தாங்க பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சு மிட்டாயா இந்த வண்டி போகுது. ஃப்ரைடு சிக்கன்ல இது இப்படி பண்றதுதான், அதுலதான் நம்ம அந்த லேயரே இருக்கு. இனி கஸ்டமர்ஸ் யாரும் வர ஆரம்பிக்கல. பாப்போம் இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி, எத்தனை பேர் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. எங்களுக்கு அதெல்லாம் இல்ல, நாங்க எல்லா நாளும் சாப்பிடுவோம்.
பாப்கார்ன் சிக்கன் பொரிச்சிடலாங்க. பொரிஞ்சிட்டு இருக்குது பாப்கார்ன் சிக்கன். நிறைய பேர் லொகேஷன் கேட்டிருக்காங்க. யாராவது நம்ம இன்ஸ்டா பேஜ் பார்த்துட்டு யாராவது வர்றாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாராவது வந்தாங்கன்னா அப்டேட் பண்றேன் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நிக்கிறாங்க. நீ எங்க போயிட்டு இருக்க? பேசிக்கிட்டே இருப்பானுங்க. நடந்தா வந்த எங்கடா வந்த? உய் பேச மாட்டியா? முன்னூறுங்க 300. ஆமாங்க 100 கிராம் 70 ரூபாய்ங்க. நான் செய்யல, கலக்கானது நான். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.